கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். இருப்பினும் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அது தவிர உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தனிமையாக ஃபீல் பண்ணுவீங்க. அதை தவிர பார்த்தோன்னா தனிமையாக ஃபீல் பண்ணுறதுன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்மளால் இது பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தடார்ந்து முடிவு எடுத்துறாதீங்க. பொறுமையாக இருந்து முடிவு எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு 7 சனி ஜென்ம சனி இருக்கிறதுனால உங்களுடைய உடல் உழைப்பு ரொம்பவுமே அதிகமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரி, கீழே இருக்கிறவங்களும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. நிச்சயமாக அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு பின்னடைவு இருக்கும். அது தவிர இந்த காது சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். காது சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமான பிரச்சனை இருக்கும். தொழிலில் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் மூலியமாக சொந்த தொழிலாக இருந்ததுன்னா வேலை செய்கிறவன் விட்டுட்டு போயிடுவான், பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான். இந்த மாதிரியான பொசிஷன்ஸ் எல்லாம் நிறைய வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருந்து சமாளிக்கிறது தான் நல்லது. சரி, இந்த காலகட்டத்தில் இந்த திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கொள்ளிக்காடு, திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு இடத்துல சனீஸ்வரன் இருக்கார். அங்கே போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு உண்டான வந்த பிரச்சனை, வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பு. கோவிலில் சனிக்கிழமை உங்களால் முடிஞ்சதே ஆனால் எல்லோரை தானம் பண்ண சொல்லுங்க. விநாயகர் கோவிலையோ இல்லை நவகிரகத்தில் சனீஸ்வரனுக்கோ வச்சுட்டு எல்லோரை கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க சொன்னீங்கன்னா, பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுக்க சொன்னீங்கன்னா அதன் மூலியமாக நிச்சயமாக வந்த பிரச்சனை, வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே நல்லபடியாக உங்களை விட்டு அகலும்.